எல்லா பேரண்ட்ஸும் கேஜெட் ஃப்ரீயாக ப்ளெட்ஜ் போய் gadgetfree.com போய் ப்ளெட்ஜ் எடுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நவம்பர் 20th between 7:30 and 8:30 குழந்தைங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ ஜாயஸ் டைம் டுகெதர். குழந்தைய விட்டுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் குழந்தை என்ன நினைக்கும், அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியம் இல்லை, அவங்க தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். Avoid such situations when there's open communication between parent and child. So parents அப்பப்போ பேசணும் குழந்தைங்களோட. தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விளையாடுறீங்க, எதனால இது விளையாடுறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் முதல்ல இருந்து. இல்லை, அதுக்கு என்ன தேவைன்னா, இப்போ ஃபோனை எடுக்குங்க, ஃபோன் லைன்ஸ் கிளியர் இல்லைன்னா அவங்க சொல்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அந்த லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அதுக்கு குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒரு 2 குழந்தைங்கள் இருந்தாலும் எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன் எடுத்தாலும் எல்லோரும் சேர்ந்து தான் இருக்காங்க ஒரே வீட்டில் ஒரு 8 months. பட் எல்லோரும் அவங்கவுங்க கம்ப்யூட்டரில் இருக்காங்க. ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறாங்க, ஒருத்தர் ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கனெக்ஷன் இருக்குது. அது அதனால் நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம எல்லா இதுக்கும் டைம் செட் அசைட் பண்ணுறோம்ல, சாப்பிட்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெளியே டு கோ அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ், தூங்குறதுக்கு எல்லாம் டைம் செட் பண்ணுறோம். அதே போல் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் we have to set aside time to spend with our children without வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். இப்போ நம்ம விளையாடிட்டும் போது இன்னொரு ஃபோன் வந்தால் குழந்தைய விட்டுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் குழந்தை என்ன நினைக்கும், அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியம் இல்லை, அவங்க தான் முக்கியம், அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டான். ஸோ நம்ம கான்ஷியஸாக அந்த கொஞ்சம் நேரம் ஃபோன் எல்லாம் அந்த தவிர்த்து ஃபோன் வந்தாலும் பரவாயில்லன்னு தனியாக வச்சுட்டு அவங்களோட ஃபோக்கஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா நம்ம மீது நம்ம அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்ன்ட்டு they see that they feel they important in your life, and அதனால they also feel very more confident and happy. So it's important. Keeping all this in mind, நாங்கள் இந்த கேஜெட் ஃப்ரீ அண்ட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தோம். How important it is to spend time with your children, to set aside time regularly to spend with your children. இது ஒரு awareness campaign. நவம்பர் 20th அன்னைக்கு ஆன் வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் அந்த 1 மணி நேரம் எல்லா கேஜெட்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது இந்தியா முழுவதும் கேம்பெயின் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் we had over million families participate இருப்பாங்க. We had over 17-20 million impressions online இருந்தது. ப்ளஸ் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆல் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல்ஸு, CBSE ரீஜனல் சவுத் ஸ்கூல்ஸு, நிறைய பாண்டிச்சேரி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க போன வருஷம். மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதே போல் மீடியா, ஹலோ FM எல்லாம் சேர்ந்து they took part in the campaign to spread the word. So அதனால் we had so many people participating last year. நிறைய ஸ்கூல்ஸ், கார்ப்பரேஷன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் கூட we are seeing a lot of good response. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆன்லைன் ஸ்கூல்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், புதுச்சேரி கவர்மெண்ட் அவங்க எல்லாம் அவங்க டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் பாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேஜெட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு. they are both
எல்லாரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த வருஷமும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட இதை என்டாஸ் பண்ணுறாங்க. எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் ரைம்ஸ் வந்து குழந்தைங்க மத்தியில் ரைம்ஸ்னாலுமே வந்து ரைம்ஸ் தான் பாடுவாங்க. இன்றைக்கி வந்து சினிமா பாடுற மட்டும் தான் பாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சிறு வயதில் இந்த யூடியூப்பை வந்து கொடுத்துட்றாங்க. இது பார்த்தா வந்து குழந்தைங்க வந்து அமைதியாகிடுது. அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் நிம்மதியாகிடுறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? பாரு மொபைல் வந்துச்சு, சின்ன குழந்தைங்க பிறக்கும் போதே கொடுக்குறது பெருமையாக நினைக்கிறாங்க. குழந்தை பார்ப்பா யூடியூப் பார்க்குற மாதிரிலாம் நினைக்கிறேன். அந்த பெருமை எப்படி பார்க்குறீங்க? See, American Association Pediatrics எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 2 வந்து லிமிட்டட் மேபி நாட் அவாய்ட் கம்ப்ளீட்லி கேஜெட்ஸ்ன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தாலும் டிவியெல்லாம் பார்த்தா ½ அன் ஹவர் 1 hour அது சேர்ந்து பாருங்கள். சேர்ந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், பேசலாம், இது என்ன நடக்குது எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லலாம். ஸோ அதுதான் ரெக்கமெண்டேஷன் ரீசர்ச் எல்லாம் பார்த்து. பட் இப்போ இன்றைக்கி இந்த கோவிட் சுச்சுவேஷனால் ஃபேமிலிஸ் அண்ட் ஆல் டிஸ்கனெக்டட். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜூம் கால் ஃபேமிலியோட பேசணும்னா அப்படி இன்ட்ராக்ஷன் இருந்தால் வீடியோ கால் ஏதாவது பண்ணோம்னா ஃபேமிலி அது பரவாயில்ல. ஸோ ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தே நீட் டு லேர்ன் மெனி வேஸ். டிவி முன்னால் உட்கார்ந்து பார்த்தா வெறும் ஐசைட் அண்ட் ஹியரிங் தான் வருது. அவங்களுக்கு ஃபீலிங், டச்சிங் எல்லாம் அந்த மல்டி சென்சோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான், விளையாட்டுனால தான் நல்லா தே லேர்ன் அ லாட். அந்த இதில் நம்ம இன்டராக்ஷன், நம்ம பேசுகிறது, விளையாடுறது, அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் ஒன்லி கேஜெட்ஸ் கொடுத்தா நம்ம ஏதோ நிறைய லேர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். பட் அந்த லேர்னிங் வந்து ரொம்ப லிமிட்டட். They need the brain needs all kinds of stimulation. அவங்க இப்போ ஏதாவது மண்ணில் விளையாடணும், பந்தோடு விளையாடணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் டேஸ்ட் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், டச் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி கொடுப்பீங்க? நம்ம கன்வீனியன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வேறு ஏதாவது நம்ம தான் எஃபர்ட் பண்ணோம். சரி லிமிட்டடாக கொடுத்துட்டு, சரி ஏதோ அரை மணி நேரம் எனக்கு முடியல கொடுத்துட்டு, பட் லிமிட் தட் டைம் தட் டு திங்க் அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் டூயிங் அதர் திங்ஸ் வித் யுவர் சில்ட்ரன். ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு. இல்லாட்டினா பிரெயின் டெவலப்மெண்ட் வில் கெட் இம்பேக்டட். திஸ் கிளியர்லி ரீசர்ச் ஷோஸ் தட் too much TV time and gadget is not good for the children. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பப்ஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பப்ஜி அண்ட் இப்போ நிறுத்திட்டாங்களா? ஆமாம், பேரண்ட்ஸ் வந்து ஒரு கிரெடிட் கார்டே வந்து தவறாகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியாமல் பப்ஜியில் வந்து பேமெண்ட் பண்ணி இந்த ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி கேம்ஸ் குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் தடையை விதிக்கலாமா? ரம்மி போன்ற சில ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்து இன்றைக்கே வந்து விளம்பரம்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் விளையாடுங்க. இதை வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து தெரியாமல் பேரண்ட்ஸ் தெரியாமல் அந்த கார்டு எடுத்து, கிரெடிட் கார்டு எடுத்து தவறான நம்பர் எழுதி சில பேர்லாம் லட்சக்கணக்கில் இழந்துட்டாங்க. சில லட்சம் போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஜாலியாக இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, நாங்கள் எப்படி சொல்கிறது, we have to set limits for children. We have to have conversations. குழந்தைங்களுக்கு உட்காந்து பேசணும், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது. கிளியர் கான்வர்சேஷன், கிளியர் கைட்லைன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணால் தான் நம்ம 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீ இந்த ரூல் ஃபாலோ பண்ணலைன்னா இதுதான் உனக்கு நடக்கும்ன்ட்டு அந்த கிளியராக நம்ம இது இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் அப்பப்போ பேசணும் குழந்தைங்களோட. தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விளையாடுறீங்க, எதனால இது விளையாடுறீங்க, வித் மானிட்டர். சரி, கிரெடிட் கார்டு கூட சும்மா கொடுத்தா நம்ம மேலே தான் தப்பு. குழந்தைங்கள சொல்கிறதுக்கு நம்ம எதுவும் இல்லை, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண. we only have to set the limits for the children on what they can and cannot do. Have those conversations with the child and set those limits. So credit card கொடுக்குறது அவங்க தப்பா நம்ம தப்பா? செல்ஃபோன் எல்லாம் கொடுத்தாலும் நம்ம கிளியர் ரூல்ஸ் பண்ணலாம். இது நீ என்ன விளையாடுற, எதனால் இது விளையாடுறன்னு நம்ம தான் பேசி தெரிஞ்சுக்கணும். நம்மளும் we also have to educate ourselves. ஆன்லைன் என்னென்ன நடக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியும், பேச முடியும் அந்த இதெல்லாம் கான்டெக்ட்ஸ். இல்லாட்டினா குழந்தைங்களுக்கு
they know more than us today on all these games and gadgets எல்லாம். So getting interested in what they're doing, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இந்த கேம் விளையாடலாம் எல்லாம் நம்ம அவங்கள இன்ட்ரெஸ்டோடு போயிட்டு பார்த்தா அவங்களும் they'll be more open with us. அப்படி இருக்கும்போது every now and then நம்மளும் சொல்லலாம் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் இது ஆகணும். Explain to them why the good and bad. And you, again, it's about அந்த கனெக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் பில்டிங் ட்ரஸ்ட் இருந்தால் தான் இது முடியும். அது இல்லைன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, நமக்கும் புரியாது. இறுதி ஒரு கேள்வி, இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸோடைய பாதுகாப்பு வந்து எப்படி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு? என்னென்னா நீ நிறைய வந்து குழந்தைங்க சிறு சிறு குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்கள்லாம் நிறைய சில தொல்லைகள்லாம் வருது, நிறைய நம்ம டிவியில் பார்த்துருக்கோம். இதுனா பேரண்ட்ஸ்னாலையும் இருக்கலாம். இது எப்படி பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க? I didn't get that question. சமூக வலைதளத்தினால குழந்தைங்களை வந்து சரியாக பாதுகாக்க முடியாமல் சில குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்கலேருந்து எல்லாம் வேறு மாதிரியான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தவறான இது ஒருவேளை தவறாக போகலாம், அல்லது இவங்க வந்து சரியாக பாதுகாப்பாக விடலாம். அவங்களுக்கான அறிவுரை என்ன சொல்கிறீங்க இறுதியாக இந்த கேள்வி? ஏன்னா நீங்கள் செல்லமே போட்டீங்க, நீங்கள் செல்லமே இல்லாமல் இருக்காங்க, செல்லம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய மொபைல் ஃபோன்லேருந்து அவங்க செல்லம் கொடுத்ததுனால வேறு பாதை தவறி போயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்கிறது அகெயின் கான்வர்சேஷன்ஸ் தான். குழந்தைங்களோட இல்லை, சின்ன குழந்தைங்கள எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதுதான் யாராவது உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால், யாராவது நீங்கள் பேசுகிறது பிடிக்கலனா, அவங்க தொடுறது பிடிக்கலனா, நீ வந்து என்கிட்ட சொல்லணும். அவங்க வந்து சொன்னாலும் நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நம்ம சத்தம் போடுறோமா, நம்ம ஐயையோ அப்படின்னு பயந்து சொல்கிறோமா, நம்ம காமாக வந்து அவங்கள சொல்கிறது கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த புரிஞ்சிக்கணும். சும்மா குழந்தைங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளும் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்களும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ தட் கான்ஃபிடென்ஸ், அகெயின் தட் கனெக்ஷன் அண்ட் தட் கான்வர்சேஷன் மூலியமாக தான் we can avoid such things. நம்ம கூட அம்மா அப்பாக்கிட்ட சொன்னால் அவங்க கோவப்பட மாட்டாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம சொல்கிறது நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கணும். அது எப்படி கொண்டு வர முடியும்? இந்த மாதிரி ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் சில்ட்ரன், listening to what they say without judging them, without jumping on them, reacting to them. நீ சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்ட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் சில்ட்ரனுக்கு. அப்படி தான் we can avoid such situations when there's open communication between parent and child. Parent is able to explain all the good to the child, what to be careful about, what to watch out for, and to tell them I'm here for you. நான் இங்கே தான் இருக்கேன், so you can come to me anytime. So child feels safe and secure with that parent. When that happens, we can avoid such situations. அந்த குழந்தைங்கள் பயந்தா, அம்மா கிட்ட சொல்ல பயந்தா தான் இந்த மாதிரி things can happen without their knowledge. And then திடீர்னு தெரிஞ்சோடனே then we feel bad about it. So முதல்ல இருந்து that open line of communication very important. So gadget free time spending with your child, you see why it's so important. And that is the message we are trying to pass on through this initiative. Thank you very much for and I hope all parents, எல்லா பேரண்ட்ஸும் கேஜெட் ஃப்ரீயாக pledge போய் gadgetfree.com போய் pledge எடுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். November 20th between 7:30 and 8:30 குழந்தைங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். Have a joyous time together. Thank you.